நம்மை அதிசயம் காண செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்த அதைகளெல்லாம் அதிசயம், அற்புதம். எல்லாம் எழுந்து நின்று நம் ஆண்டவரை ஆராதிப்போம். அதிசய கர்த்தர், ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஓசியாவில் பழைய ஏற்பாட்டில் சொன்னார். ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் நம்மை மணவாட்டியாக நம்மை தெரிந்தெடுத்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்மை அவர் மணவாட்டி ஆக்கியிருக்கிறார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை கைவிடாத தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு துதி செலுத்தலாமா? அவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? மகிமையின் கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன். எல்லார் வாய்களை திறந்து அவரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற அவர் பாக்கியவான். ஆமா, அவருடைய கோபம் நம்ம மேல் இல்லை, அவருடைய ஆக்கினை நம் மீது இல்லை, அவருடைய தண்டனை நம் மீது இல்லை. ஏனென்றால் நாம் அவரை அண்டிக் கொண்டவர்கள், அவரை தெய்வமாய் கொண்டவர்கள், அவரை இரட்சகராய் கொண்டவர்கள், அவரை நம்மை வழிகாட்டியாக வைத்திருக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக, குடும்பத்தின் தலைவராக இயேசு இருக்கிறபடினாலே நமக்கு தண்டனை தீர்ப்பில்லை, நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மகிழ்ச்சியோடு துதிக்கலாமா? மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்னை தெரிந்து கொண்டவரே, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, படைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் கோரித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் கோரித்தவரே, வரைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. யேசுவா நீரந்த துணையாளரே. எல்லாம் சேர்ந்து யேசுவா நீரந்த நிஜமானவரே. யேசுவா நீரந்த துணையாளரே. யேசுவா நீரந்த நிஜமானவரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, குறித்தவரே, மறைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. யேசுவா நிரந்த துணையாளரே. எல்லாம் சொல்லுமா? யேசுவா நிரந்த நிஜமானவரே. யேசுவா நிரந்த துணையாளரே. நிரந்த நிஜமானவரே. நிசிப்போரெல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் என்னை சேர்த்துக் கொண்டு பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவர். நிசிப்போரெல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் என்னை சேர்த்துக் கொண்டு பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவர். யேசுவா நீரந்த துணையாளரே. யேசுவா நீரந்த நிஜமானவரே. யேசுவா நீரந்த துணையாளரே. யேசுவா நீரந்த நிஜமானவரே. படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, குறித்தவரே, அணிந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. பாதைகள் எல்லாம் என்னை சூழ நின்று கட்டளைய வார்த்தையாய் தீண்டும் போது பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே. சூழ நின்று பத்தைய வார்த்தையாய் தீண்டும் போது பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே. யேசுவா யேசுவா
அழைத்தவரே துணையாக குறித்தவரே வரைந்தவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே பாதை கழுதை போல என்னை தூக்கி சொன்னி வறுமை மாற்றி பழமான வாழ்வு எனக்கு அணைந்தவரே உள்ளங்கையில் என்னை நம்மை படைத்தவர் தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாராங்க. உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிற தேவன், நிழலை போல நம்மோடு கூட வருகிற தேவன்க. ஹல்லேலூயா. நிழல் ஒரு சில வேளைகளில் மறைந்து போகலாம், ஆனால் இந்த தேவனோ எப்பொழுதும் நிழலை போல நம்மோடு கூட ஒட்டி கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை அனுதினமும் தன்னுடைய தோளின் மேல் சுமக்கிற தேவன். அவர் சில ஜனங்களை பார்த்து அப்படிதான் சொன்னார், என்னுடைய தோளின் மேல நான் உங்களை சுமந்து கொண்ட இந்த வழிகள் எல்லாவற்றிலும் நான் உங்களை என் தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா, அறியீர்களா என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறாருங்க. இந்த காலவெளியில் உங்களை பார்த்தா தான் கேட்க, என் தோளின் மேல உங்களை சுமந்து வந்தனே. எத்தனை இக்கட்டுகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றிலும் நான் அல்லவோ துணையாக இருந்தேன். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல தேற்றினேனே. ஹல்லேலூயா. தாயை போல தேற்றினீரே, நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே, நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேணும். ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம். சொல்லுங்க அப்பா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயை போல, தாயை போல தேய்ச்சி நீர், நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவர், நன்றி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேணும்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேணும். ஏசையா, 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 உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உள்ளம் உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே. சொல்லுவோமா, எத்தனை தடவை? உள்ளம் உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே.
போலொரு தெய்வம் இல்லை. போல பேச்சு நீரை நன்றி ஐயா போல சுமந்தவர் ஜீவனுள்ள நாள் வேறுமை ஜீவனுள்ள நாள் உம்மை போலொரு தெய்வம் துன்பத்துயர நேரத்தில் எல்லாம் என்னை ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. துயரம் நேரத்தில் எல்லாம் என்னை ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னுடைய துயர நேரத்தில் உங்களுடைய வசனம் மட்டும் எனக்கு இல்லாத இருந்தால் என்னுடைய துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன், முங்கி ஒண்ணுமில்லாம போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய வசனம் என்னை ஏற்றியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம போயிருந்தா நான் அழிந்து போயிருப்பேன், நிர்மூலமாக இருப்பேன். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த அனுபவம் உண்டு? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் உண்டு. கர்த்தர் அவருடைய வசனத்தினால் நம்மை தேற்றாவிட்டால், நம்முடைய செய்திகளால் நம்மை தேற்றாவிட்டால் நாம் எப்பொழுதும் நம்முடைய துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்போம், முழுகி போயிருப்போம், நிர்மூலமாகி இருப்போமே. எவ்வளவு அன்பான தேவன்! தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கினார், தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றினார், தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அரவணைத்தார். அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவன், அரவணைக்கிற தேவன். சொல்லாமல துன்ப துயர நேரத்தில் எல்லாம் என்னை ஆட்டேற்றி அரவணைத்தீரே. எல்லாரும் கண்ணீரோடு சொல்லணுங்க, நன்றி நிரம்ப, இருதய முழுக்க நன்றி நிரம்ப சொல்லணும் எல்லாரும். துன்ப துயர நேரத்தில் எல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. துன்ப துயர நேரத்தில் எல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. ஏசையா 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 உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உம்மை போலொரு தெய்வம் இல்லை. தாய் போல பேச்சு நீர் நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உம்மை போலொரு தெய்வம் இல்லை. வியாதியிலே படுக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்கினே. வியாதியிலே படுக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்கினே. என் பரிகாரியானவரே, என் பரிகாரியானவரே. ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசுவே என் பரிகாரியே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உம்மை போலொரு தெய்வம் இல்லை.
ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. 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 அவருக்கு மகிமை செலுத்தலாமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. எங்களை ஆற்ற, எங்களை தேற்ற, எங்களை அரவணைக்க அப்பா நீர் எவ்வளவு பெரிய தெய்வம். எங்களுக்காக உம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே. மனுஷனை கண்ணோக்கி பார்த்தீரே. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் மனுஷன் எம்மாத்திரம் தகுதியே இல்லை. நான் தகுதியே இல்லை நாதா, ஆனா என்னை தேடி வந்தீரே. எங்கள் மேல் அன்புள்ள தெய்வம், எங்கள் மேல் கரிசனை உள்ள தெய்வம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே அன்போடு ஆராதனை செலுத்தலாம். எல்லாரும் அன்போடு நம்மை தேடி வந்த கர்த்தர் அன்போடு ஆராதனை செலுத்தும். நேசத்தோடு நேசத்தோடு அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி என்னை எல்லாரும் கரங்களை உயர்த்தி அன்போடு நேசத்தோடு கூட அவருக்கு ஆராதனை. அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்தோத்திரங்கள், ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சொல்லலாமா? உந்தனே என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜபமே
எல்லாம் ஜெபவீரன் என்று ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு. அப்பா, நாங்கள் உமக்கே ஆராதனை மகிமை செலுத்துகிறோம். உமக்கு எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எப்படியே ஒப்பு கொடுப்போம். பெரியபாலா சந்தர் அவர் ஆளுகை சேட்டு நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க அவருக்கு சொந்தமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆளுகை செய்வாராக. அப்போ நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை செலுத்துகிறோம். பிதாவே, எல்லோரும் சேர்ந்து ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன்.